ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுலு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் எப்படி ரசம் ரெடி பண்ணுறாங்கங்கிற மாதிரி நம்மளும் அதே டேஸ்ட்டில் நம்மளும் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த புளியை நான் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சல்லடையில் வச்சு வடிகட்டினீங்கன்னா அந்த டஸ்ட் எதுவுமே நிற்காது, எல்லாமே வந்துடும். நீங்கள் கையில் வடிகட்டினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நின்றுக்கும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் ஒன்று, குட்டி சைஸ் ஒன்று. இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கீரை எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகாயை 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம பூண்டை தட்டிக்கலாம். நல்லா நீங்கள் அம்மியில் வச்சும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கல்லையும் எடுத்து தட்டிக்கோங்க. நைஸாக தட்ட தேவையில்ல, இந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 10 இதுக்காட்ட வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ தட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கணுன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்தும் வந்துருச்சு. இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே செஞ்ச ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ரசப்பொடி எப்படி செய்யணுங்கிறது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிக்கலாம்.
இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா நுரக்கட்டி வந்தாவே போதும், ரொம்ப கொதிக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. பார்த்திங்கன்னா நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வீடே மணக்கிற ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரசம் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.